நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரகு நீ வசமா மாட்டிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதுக்கு மேல உன்னால தப்பிக்கவே முடியாது. ரகு அப்படி என்ன பண்ணாரு ஏது பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா, ரகு வந்து எந்த ஒரு விஷயத்தில தான் மாட்ட மாட்டேன், தனக்கு பயன்றதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருந்து அழகா ஒரு சீக்ரெட்டான இடத்துல போயிட்டு சீக்ரெட்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் கொட்டேஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஆப்போசிட்ல வந்து ஹெல்மெட்டோட வந்திருக்கான். அதனால அவன் சீக்ரெட் எல்லாமே வாங்கிட்டு போயிருக்கான். இதை வந்து போட்டு காட்டுறாரு நம்ம தலைவன் கதிரேசன் கிட்ட. கதிரேசன் மாத்திட்டு அவன் யாருன்னு மட்டும் தரட்டும், அவனை அப்படியே சும்மா நண்டு சூப் வைக்கிற மாதிரி வச்சு குடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. சார் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தேவையான உண்மைகள் எல்லாமே வெளியே வரும். ஆனா அந்த சமயத்துல எனக்கு என்ன பண்ணுவீங்க, இதுல எனக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யோ நடிக்காதியா, இப்பயே 10 லட்சம் கொடுத்தனா இன்னும் 10 லட்சம் பேலன்ஸ் இருக்கு, அதை தானே சொல்ற, நீ ஆளா மட்டும் காட்டு, பிசுறே இல்லாம பிசுறு தட்டுறது என்னோட வேலை, உனக்கு தேவையான காசு உனக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்லிட்டு இருக்கா. மறுபக்கம் ரேணுக்கு வந்து ஐயோ நான் மாட்டியே போறணும், ஐயோ நான் மாட்டியே போறணும், நான் மட்டும் மாட்டின அந்த கதிரேசன் அந்த கை இருக்கானே, அந்த கை நல்லா செமிட்டி மாதிரி வச்சிருக்கான், அடிச்சானா அப்படி சும்மா தவட்டை விடாலாம் பேந்துன்னு போயிரு ஒரு பக்கம். இப்ப என்னடா பண்றது, இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இருக்கு வழி இருக்கு, நல்லதே நினை நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா. இது வரைக்கும் நீ பண்ண தப்பு எல்லாமே, பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான், ஆனால் திருந்தனவன் என்னைக்கும் மாட்ட மாட்டான். வாழ்க்கையில நீ தெரியாம அறியாம தப்பு செய்யலாம், அந்த தவறை நீ உணர்ந்து திருந்துட்டேன்னா உன் வாழ்க்கை அதுக்கு மேல சந்தோஷமா இருக்கே. எத்தனை டைம் தப்பு பண்ணிட்டோம், இன்னும் நம்மள கண்டுபிடிக்கல, இதுக்கு மேல தப்பு பண்ணா நம்மள யாரும் கண்டுபிடிக்க போறாங்க, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போதானே அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸா அது ஒரு விஷயமே ஒரு இதவே பொருட்படுத்தாம இருக்காங்க பாத்தீங்களா. அவங்க கண்டிப்பா மாட்டுவாங்க, மாட்டி சின்ன பின்னமாயிருவாங்க. அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பொறுத்து பூமி ஆளணும் அப்படின்ற விஷயத்த நம்ம தெளிவா சொல்லியிருந்தோங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம ரேணுகா இருந்து ரகுக்கு போன் பண்ணி, இதோ பாரு ரகு, நீ எங்கெங்க போய் என்னென்ன கொடுக்குற எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு பக்கம் அந்த போலீஸ் அதிகாரி கண்டுபிடிச்சான், கொஞ்சம் பார்த்து பக்குவமா இரு, ஏதோ அந்த ஹெல்மெட் போட்டு வந்த, இல்லைன்னா உன்னை இன்னாரும் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் உன்னை தேடி வந்து அடிச்சு தர்ற 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 தர்றன்னு இழுத்துன்னு வந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நீ ஒரு பக்கம் அடி வாங்கி வரை தாங்க முடியாம, இவதான் எல்லாத்துக்கும் காரணம், எனக்கு கொடுத்த ஆதாரம் எல்லாமே இவளோட தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன கை கட்டேன்னு, அதுக்கப்புறம் நான் வாழ்றதே கஞ்சோ கூழோ குடிச்சிட்டு இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கேன், அதுவும் இல்லாம ஒரேடியா இந்த வீட்டை விட்டு என்ன துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்காங்க. அவங்க ஃபீல் பண்றத பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமா தான் இருக்கு. என்னடா பண்றது, இப்படி எல்லாம் ஒரு பக்கம் வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் வரும் அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. என்னங்க பண்றது, வாழ்க்கைன்னா கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதான் வரும். எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாம தான் சகிச்சுக்கிட்டு வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு பக்கம் முன்னேற முடியுன்றத நாம தான் ஒரு பக்கம் பொருட்படுத்தாம வாழ்க்கையில முன்னேறதுக்கான வழியில நம்ம போய் ஆகணுங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து போய் விஜய் கிட்ட பேசுறாங்க, பாருங்க விஜய், இதுக்கு மேல நம்ம இப்படியே விட்டா வேலைக்கு ஆகுது, நம்மளோட டெண்டர் கொட்டேஷன் எல்லாமே வெளியே போயிருக்கு, திரும்ப நம்ம கிட்ட இருந்து யாரும் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எனக்கு என்னமோ அந்த ராஜேஸ்வரி மேலதான் டவுட்டா இருக்கு. ராஜேஸ்வரிக்கு ஒரு ரூட்டை விடுறாங்க. ராஜேஸ்வரி வந்து ஆமா நான் தான் பண்ணேன், அதுக்கு என்ன பண்ணலாம், இப்ப நான் அப்படி தாண்டி பண்ணுவேன், நான் அப்படிதான் பண்ணுவேன், என்னோட சந்தோஷத்துக்கு எதிராக யார் வந்தாலும் சரி அவங்களோட சந்தோஷம் அவங்க உலகத்தவே நான் அழிச்சு விட்டுருவேன், நீ என் சந்தோஷத்துக்கு எதிராக வந்தவன் உலகத்தவே நான் இல்லாம பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தோடையும் அகங்காரத்தோடையும் திமுறோடையும் கொழுப்போடையும் பேசின்னு இருக்கா அந்த ராஜேஸ்வரி. உடனே ராஜேஸ்வரி, இதெல்லாம் நல்லதுக்குள்ள பாத்துக்கோ, எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது, திடீர்னு நான் முழிச்சுட்டேன், அவளை அடிச்சு ஓட விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இதை கேட்டதும் நீ என்ன பேச முடியுமோ பேச, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை, அதை பத்தி நான் கவலைப்படவும் போறதில்ல, இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன்னா அதை தான் நீ கேட்டு நடந்தாகணும், வாழ்க்கையில தலையில எழுதி வச்சாசி, நான் என்ன சொல்றேன்னா அதை தான் கேட்டு எழுதாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்க. மறுபக்கம் நிஷாந்தன், அப்பா யாராதான் இருக்கும் நம்ம வீட்டுலன்னா யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா யோசிச்சுன்னு இருக்காங்க. ரேணுகா மேல அடிக்கடி டவுட்டா இருக்குப்பா, யார் கூட திடீர்னு போன் பேசுறா, திடீர்னு வெளியே போயிடுறா, எங்க போறா என்ன பண்றான்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு என்னமோ ரேணுகா தான் இதுக்கு முன்னாடி இருந்த கூட்டணி தப்பான கூட்டணியாவும் இருக்கலாம்ல, ஏன்னா இதுக்கு முன்னாடியே நகை இந்த மாதிரி திருட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை தேடி வீட்டுக்கு அடியாட்கள் வந்தாங்க. அப்ப நாம தான் ஒரு பக்கம் சமாதானப்படுத்தி காசு கொடுத்து அனுப்பணும். அது போல இப்ப நடந்துருந்தா என்ன பண்றது, இவளோட சேர்க்கை சரியில்லாம அவங்க கிட்ட இவ கொட்டேஷனை கொடுத்து ஆகணும், இவளோட ஆதாரம் எதனா அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கலாம்ல, அதனால அக்காவை நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிஷா சொல்றாங்க. இதை கேட்டு கதிரேசன் வந்து, ஆமா என் பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனை வர விட மாட்டேன், என் பொண்ணே இதை எடுத்து கொடுத்திருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா இதுக்கெல்லாம் மூல காரணமா இதை கெடுச்சா விடும் அப்படின்னு உசுரோடே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. யோ கதிரேசா, அதுக்கு மூல காரணமும் சரி, ஸ்கெட்ச் போடுறது சரி, மாஸ்டர் பிளான் சரி, எல்லாமே இவதான்.
இவளோட ஆட்டிடியூட் தான். இவன் நினைச்சா எல்லாமே ஒரு பக்கம் சாத்தியமாகும். ஆனா இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அப்படி என்னடா ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விஜய் இருக்காருல்ல, அவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கதிரேசனுக்கு போன் பண்றாரு. கதிரேசனுக்கு போன் பண்ணி என்ன போலீஸ் வந்திருந்தாங்களா, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். அதெல்லாம் உனக்கு என்னத்துக்கியா, உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாத்துட்டு போயோம், வேலை இதை மட்டும் பார்த்து தேவையில்லாம என்கிட்ட என்ன ஆச்சு ஏதாச்சு எங்க போச்சு இந்த மாதிரி தேவையில்லாத கொஸ்டின் எல்லாம் என்கிட்ட வச்ச கூடாது. நான்லாம் மோசமானதுலயும் முக்கியமானவன் தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் டைலாக் ஒன்று இருக்காங்க. இந்த டைலாக் எல்லாம் கேட்கும்போது ஒரு பக்கம் பதட்டமா இருக்கும், பயமா இருக்கும். என்னடா இப்படி எல்லாமா ஒரு பக்கம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க பண்றது, எல்லாமே ஒரு பக்கம் சகிச்சு வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு நிலைமையில தள்ளப்பட்டிருக்கும். இதுக்கு மேலேயே இது இப்படியே விட்டா வேலைக்கு ஆகுமான்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பா வேலைக்கு ஆகுது. இதுக்கப்புறம் இதை எப்படி மாத்தி அமைக்கலாம், என்னென்ன பண்ணலாம், ஏது இது பண்ணலாம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் திங்க் பண்ணி ஆகணும். திங்க் பண்ணி செயல்பட்டா கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றியை நாம எப்படி கொண்டு போறோம் அதை பொறுத்துதான் நாம என்ன இதெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு தெரிய வரும். சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, செய்யும். நன்றி, வணக்கம். முந்த நம்பருக்கு தருக.